ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிள் ஷார்ட் ஸ்மார்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கலாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பற்றி. பட் நான் இப்போ 3 புது ஆப்ஷனை பற்றியும் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூகுளுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளான ஒரு ஆப்ஷன். இங்கே கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 9 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே போனீங்கன்னாக்கா டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்கள் கண்ணு முன்னாடி கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கான வெப்சைட் வந்து கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா டைப் பண்ணிவிட்டு என்டர் அடித்த உடனே யார் நீ அப்படின்ட்டு தமிழில் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 100+ லாங்குவேஜஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஷ்யனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்பெல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து தோட் பிளேல் அப்படின்றது தான் வந்து ரஷ்யனில் ஹூ ஆர் யூ அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் இந்த லிசன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரீட் பண்ணியே காட்டும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் லிசன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் வந்து ரீட் பண்ணி காட்டும். Who are you? ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து இங்கே டைப் பண்ணுன்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆடியோ டிரான்ஸ்லேட் பை வாய்ஸ் நம்பர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கனாக்கா அது வந்து இங்கே அப்படியே டைப் ஆகிடும். ஸோ நான் வந்து தமிழில் பேசுறதுனால அங்கே தப்பாக வந்து டைப் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து பேசி காட்டுறேன். Who are you? What is my name? What is my YouTube சேனல் நேம்? ஸோ இப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படின்றத வந்து நீங்கள் பேசுறது மூலிமா வந்து இந்த இடத்துல வந்து டைப் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுன்ற அவசியமே வந்து கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தமிழ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் ஸோ தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து பேசுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பேசுகிறோமோ அது வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து டைப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேசுகிறோமோ அது அப்படியே வந்து டைப் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ நம்ம என்ன பேசணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இது நீங்கள் காப்பியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து லிசன் பண்ண விரும்புனீங்கன்னா லிசனும் பண்ணலாம். லைக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து ஷேரும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளை வந்து கம்மியாகவே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து டைப் பண்ணுறோம் பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம வந்து இமேஜை வந்து இங்கே லோட் பண்ணி அதையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த ஃபைல் அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ இந்த ஃபைலை தான் வந்து நான் வந்து இப்போது தமிழில் வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ இந்த இமேஜ் ஃபைல் வந்து தமிழில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து திரும்ப பேக் போயிடுங்க. ஸோ பேக் போன உடனே பார்த்தீங்கன்னா கூகுளுக்குள்ளேயே வந்து போயிடுங்க. ஸோ ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைல் தான் அதோட ஃபைல். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே அந்த இமேஜ் ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது அதில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் ஆப்ஷனை தான் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து தமிழ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து எதாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நெவர் கிவ் அப் பிக், பி பேஷண்ட் ஆஸ் வில் டேக் டைம். ஸோ வந்து ஓரளவுக்கு கிளியராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல்லான ஒரு
ஆப்ஷன். ஸோ வந்து உங்ககிட்ட இருக்கிற இமேஜில் இருக்கிற தமிழ் வேர்ட்ஸுமே கூட வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க, டவுன்லோட் ஆகிடும். அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபைலாகவே வந்து இங்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இனோவேஷன் விச் இஸ் டன் பை கூகுள். அண்ட் இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த சொல்லப்போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வியந்துருவீங்க. ஸோ டாக்குமெண்ட் கிட்ட இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் திங். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் ஃபைலை வந்து இங்கே லோட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இங்கிலீஷில் இருந்ததுனாக்கா இங்கிலீஷில் வந்து தமிழாக கன்வெர்ட் பண்ணணும், ஹிந்தியாக கன்வெர்ட் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு தமிழ் ஃபைல் இருக்குனாக்கா அந்த ஃபைலை லோட் பண்ணிங்கனாக்கா இங்கிலீஷ்லேயும் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரு இங்கிலீஷ் ஃபைல். நான் அந்த இங்கிலீஷ் ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து அந்த ஃபைலை ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓப்பன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌசர் கொடுத்தாச்சு. இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டோம், ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஆனதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே கம்ப்ளீட் ஃபைலுமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த முறையை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தமிழில் வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதிருக்குன்றது வந்து கண்டிப்பாக வந்து கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்காக லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 MB ஃபைல், அதனால தான் வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. உங்ககிட்ட வந்து சின்ன ஃபைல் எதனா இருந்ததுனாக்கா லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 130 பேஜஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலோட கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே நம்ம இங்கிலீஷில் பார்த்த ஃபைல் வந்து இந்த இடத்துல தமிழில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. மிஷின் டிரான்ஸ்லேட்டட் பை கூகுள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க மேலே. ஸோ வந்து கம்ப்ளீட் கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஆப்ஷன். ஸோ எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் ஃபைலும் இருக்குது, தமிழ் ஃபைலும் இருக்குது. ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு தமிழில் வந்து படிச்சுக்கலாம். ஒவ்வொரு கண்டென்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங். வெப்சைட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட இருக்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டை தமிழ்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் நாலேஜ் விக்கிபீடியான்னு போடுறேன். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் நாலேஜ் விக்கிபீடியாவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா செலக்ட் ஆகிடும். அதை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி வந்து காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்குள்ளே போங்க. அந்த வெப்சைட் இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா Ctrl+V ப்ரெஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருந்த அந்த கண்டென்ட் வந்து தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு இப்போ காட்டும். ஸோ நம்ம இங்கே பார்த்தது வந்து இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தது வந்து இங்கிலீஷ். ஸோ இந்த கண்டென்ட் வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னாக்கா தமிழில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தமிழில் இருக்குது. ஸோ என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருந்ததோ அதெல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு தமிழில் இங்கே கொடுத்துருச்சு. தமிழில் வந்து இந்த கண்டென்ட்ஸை படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி PDF வேணுனாலும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் a nice day. What you can get from our channel.